ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம் கைஸ். இந்த வீடியோவில் இந்த டின் நம்பரை ஆன்லைனில் எடுக்கிற சம்பந்தமான ஒரு ஃபுல் கைடை பார்ப்போம். ஸோ நான் சொல்கிற இந்த மெத்தட் நீங்கள் நிறைய மெத்தட்கள் நிறைய இடங்களில் பார்த்துருப்பீங்க. நான் சொல்கிற இந்த மெத்தடில் நீங்கள் செக் பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே போல் டின் நம்பர் எடுக்கணுமாங்கிற ஒரு கேள்விக்கு ஒரு பதில் ஒன்று நான் இதில் சொல்லணுமேனா, எங்களோட கிளாஸில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் இது சம்மந்தமாக கேட்குறாங்க. ஸோ அது சொல்லுவோம். டின் நம்பர் வந்து என்னென்னா உங்களோட டெக்ஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர். ஓகே, கட்டாயமாக வந்து நீங்கள் டின் நம்பர் எடுங்க. ஏன்னு சொன்னால் நாங்கள் ஒர்க் பண்ணுற அந்த வெப்சைட்ஸ்லையும் டெக்ஸ்ட் சம்மந்தமான பிரச்சனையை அந்த வெப்சைட்டே பார்க்குது. நம்ம இந்த டின் நம்பரை கொடுத்தோம்னு சொன்னால் அவங்களே அதை மேனேஜ் பண்ணி கொள்வாங்க. ஓகே, ஸோ நீங்கள் இந்த டின் எடுக்கிறதுக்கு நிறைய பேர் ஏன் பயப்படுறாங்கன்னு சொல்லி தெரியல. இந்த பயம்ங்கிற விஷயம் ஏன் உங்களுக்கு வருதுன்னு எனக்கு தெரியுது இல்லை. ஏன்னா இது ஒன்றுமில்லை, நீங்கள் எலிஜிபிள்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து நீங்கள் டெக்ஸ்ட் பே பண்ணணும். அந்த எலிஜிபிள் உங்களுக்கு ஏர்னிங்ஸ் வரும்னா, இப்போ ஒரு வருஷத்துக்கு உங்களால் 18 லட்சம் ஏர்ன் பண்ண இயலும்னு சொன்னால் அதில் ஒரு பெர்சன்டேஜ் நீங்கள் பே பண்ணுறதுல எந்த ஒரு இஷ்யூவுமே இல்லை. ஓகே, உங்களுக்கு வருஷத்துக்கு 18 லட்சம். இப்போ நீங்கள் கிளாஸில் ஒர்க் பண்ணுறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து நீங்கள் 18 லட்சம் ஏர்ன் பண்ணுற அளவுக்கு எபிலிட்டி வரும்னா நீங்கள் பே பண்ணுறதுக்கு எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை. ஏன்னா நாங்கள் ஒர்க் பண்ணுற வெப்சைட்ல இருந்து வர மணிலேயே அவங்க டெக்ஸ்ட் எடுக்கிற கன்செப்டும் இதில் வச்சிருக்குது. ஓகேயா, அதே மாதிரி நீங்கள் ஸ்ரீலங்காவில் எங்கே இருந்தாலும் சரி, என்ன ஒரு பர்ச்சேஸ் நீங்கள் பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணுமா, ஒரு வாகனம் வாங்கணும், அல்லது வந்து நீங்கள் வேறு ஏதாவது ஒரு காணி வாங்கணும், இப்படி எந்த ஒரு தேவை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணுறன்னு சொன்னாலும் டின் நம்பர், அந்த டின் நம்பரில் என்ன செய்வாங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கிற அந்த அசட்ஸ் இதெல்லாமே அப்டேட் பண்ணுவாங்க. இப்போ உங்கள்கிட்ட டின் நம்பர் டீட்டெயிலாக நான் சொல்கிறேன், இதில் உங்கள்கிட்ட என்னென்ன அசட் இருக்குது, என்ன பிஸ்னஸ் செய்கிறீங்க, எல்லாத்தையுமே இதில் நீங்கள் அப்லோட் பண்ணினீங்கன்னு சொன்னால் சரி, அது உங்களுக்கு அவங்க ஐடென்டிஃபை பண்ணி என்ன விஷயங்கிறது அவங்களே ஓட்டோவாக செட் பண்ணி கொள்வாங்க ஃப்யூச்சரில். ஓகேயா, ஸோ அதனால் கட்டாயமாக எல்லாரும் இதை எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. இது எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாத ஒரு விஷயம் உண்டு. ஓகேயா, ஆன்லைனில் நீங்கள் வீட்டில் இருந்து எடுக்கலாம். ஓகே, ரைட். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் இந்த டின் நம்பர் எடுக்கிறதுக்கு ஆல்ரெடி இந்த அமானா பேங்கில் சில டிரான்சாக்ஷனில் நீங்கள் செஞ்சீங்கன்னா, பெரிய டிரான்சாக்ஷனாக இந்த பேங்கை வந்து உங்களுக்கு ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணி வைப்பாங்க. ஓகே, ஸோ நான் சொல்கிற இந்த மெத்தட்டை நீங்கள் சரியாக ஃபாலோ பண்ணினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. அதுக்கு என்ன செய்யணும், இல்லாட்டி என்ன செய்யணுங்கிற நான் சொல்கிறேன். ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஓகேயா, ரைட். நீங்கள் கூகுளில் வந்துட்டு டின் செக் ஆன்லைன் இப்படின்னு சொல்லுங்கள். டின் நம்பர் நீங்கள் சும்மா TIN டின் செக் ஆன்லைனோடு சொல்லி அடிங்க. இதில் வருங்க IRD government.lkயில் வெரிஃபை IRD இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கும். நல்லா லிங்கை சரியாக பார்த்துக்கொள்ளுங்களா. ஸோ லிங்க் தேவையானாக்கள் நீங்கள் எனக்கு டிஎம்ல லிங்க் நோடு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு டிஎம் பண்ணுறேன். சரியான லிங்க்ல போயிடணும். ஓகே, ஸோ இந்த லிங்கை கிளிக் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இப்படி ஒரு பேஜ் ஒன்று வரும். வெரிஃபை ரெஜிஸ்ட்ரேஷன், வெரிஃபை சர்டிஃபிகேட் அப்படின்னு 2 ஆப்ஷன் வரும். நீங்கள் வெரிஃபை ரெஜிஸ்ட்ரேஷனை கொஞ்சம் பாருங்கள். ஏன்னா நம்ம ரெஜிஸ்டர் தானே பண்ண போகிறோம், சர்டிஃபிகேஷன் ஆல்ரெடி சப்மிட் பண்ணாங்களுக்கு. ஸோ இப்படி ஒரு பேஜ் ஒன்று வருமா. இந்த பேஜில் ஆல்ரெடி என்ஐசி செலக்ட் ஆகிருக்கும். ஒருவேளை வேறு செலக்ட் ஆகிருந்தால் என்எஸ்சியை கொடுத்துட்டு உங்களோட என்ஐசி நம்பரை இதில் என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணதுக்கு பிறகு இவரது ஒரு கெப்ஷா ஒன்று ஷோ ஆகும். அந்த கெப்ஷாவை பார்த்து கெப்ஸ்லோக், அதாவது கேபிட்டலில் இருந்தால் கேபிட்டலில், ஸ்மாலில் இருந்தால் ஸ்மாலில் கொடுத்துட்டு நீங்கள் இதில் சர்ச் கொடுத்தீங்கன்னு சொன்னால் இது உங்களுக்கு இப்படி ஒரு ரிசல்ட்ஸ் காட்டும். யூ ஆர் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் வித் த IRD, அதாவது இறைவரி திணைக்களம், இன்லேண்ட் ரெவென்யூ நோடு சொல்லி வந்திருந்தா நீங்கள் இதை என்ன செய்யணும்னா, இப்படி வந்திருந்தா உங்களோட ஐடென்டிட்டியை எடுத்துட்டு எல்லாரும் இப்படி செக் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேருக்கு செக் பண்ணாமல் சும்மாவே ரெஜிஸ்டர் பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ இப்படி இருந்து சொன்னால் நீங்கள் உங்களோட ஐடென்டிட்டியை எடுத்துகிட்டு இன்லேண்ட் ரெவென்யூவுக்கு நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் சரி, நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களோட ஏரியாவில் எங்கே இருக்குன்னு சொல்லி அது பிளேஸை காட்டும். அங்கே போயிட்டு நீங்கள் உங்களோட ஐடென்டிட்டியை கொடுத்தீங்கன்னு சொன்னால் அவங்க 2 தருவாங்க. ஒன்று வந்து பின்ங்கிற ஒரு விஷயம் ஒன்று தருவாங்க, இன்னொன்று வந்து டின் நம்பர் தருவாங்க. ஸோ அந்த 2ஐயும் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வந்துடலாம். உங்களுக்கு எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை, நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு வேளை உங்களோட ஃபோன் நம்பரை நீங்கள் உங்களோட டீட்டெயிலை கொடுத்தா பிறகு இப்படி ஒரு விஷயம் ஒன்று வரும்டா, யூ ஆர் நாட் ரெஜிஸ்டர் வித் ஐலேண்ட் ரெவென்யூ. ஓகே, அதே மாதிரி தான் நீங்கள் என்ஐசி இருக்கும், என்ஐசி நம்பரை கொடுக்கணும். இங்கே வந்து இந்த கெப்ஷாவை என்டர் பண்ணணும். கொடுத்த பிறகு இவங்களே யூ ஆர் நாட் ரெஜிஸ்டர் வித் இன்லேண்ட் ரெவென்யூன்னு சொல்லிட்டு நீங்கள் என்னென்னா இவங்களே ஒரு லிங்க் ஒன்று தருவாங்க. ஸோ இந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா டைரெக்டாக உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜே போயிடும். விளங்குதா? இது என்னென்னு சொன்னால் நீங்கள் செக் பண்ணிவிட்டு என்டர் பண்ணுற விஷயம். ஓகேயா, ஸோ நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி நீங்கள் கட்டாயம் ரெஜிஸ்டர் பண்ண, ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி நீங்கள் இதை இது பண்ணுங்கள். அதே மாதிரி ஃபாரினில் இருக்கிறவங்களுக்கு வந்து நீங்கள் இதை செக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆல்ரெடி, ஏன்னா நீங்கள் பேங்கில் டிரான்சாக்ஷன் பண்ணிங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணிங்கன்னா ஓட்டோவாக அது இது பண்ணிடும். ஓகேயா, ரைட். ஸோ இதில் வந்து நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜுக்கு வந்துடும், உங்களுக்கு இது லோட் ஆகும். ஸோ இதில் ஒன்றுமே இல்லை, இந்த பேஜில் பாருங்கள், இவங்க கேட்குற டீட்டெயில்ஸை நீங்கள் சரியாக இதில் என்டர் பண்ணிங்கன்னா சரி,
ஓகேயா? ஸோ இதில வந்து நீங்க என்னத்துக்காக ரெஜிஸ்டர் பண்ண போறீங்கன்னு சொல்லி கேட்குது. நீங்க இண்டிவிஜுவல் லோக்கலா? நீங்க ரெஜிஸ்டர் கம்பெனியா அல்லது ஃபாரின் கம்பெனியா? இண்டிவிஜுவல் லோக்கலா? இண்டிவிஜுவல் ஃபாரின்ல இருந்து இண்டிவிஜுவலா வைக்கிறேன். அது மாதிரி இண்டிவிஜுவல் சைல்டா அல்லது பார்ட்னர்ஷிப்பான்னு சொல்லி கேட்குறாங்க. அசோசியேட், பிரான்ச், சேரிட்டி இப்படி எல்லாருக்குமே இருக்குதா? அதாவது நீங்க டெக்ஸ் பே பண்ணக்கூடிய ஆட்கள் எல்லாருக்கும் இது இருக்குது. அப்ப நம்ம இண்டிவிஜுவல் லோக்கல்னு சொல்லி குடுங்க. ஓகேயா? ரைட். ஸோ இதில் வந்து உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில் வந்து லோட் ஆகும். இதில் வந்து அவங்க கேட்குற உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் தான் கேட்பாங்க. உங்கள்ட்ட எவ்வளோ, உங்களோட பேர் என்ன, அட்ரஸ் என்ன, ஐடென்டி நம்பர் என்ன, இப்படி வந்து எல்லா பர்சனல் டீட்டெயில்ஸையும் கேட்பாங்க. அதை நீங்கள் ஒன் பை ஒன்னாக என்டர் பண்ணிவிட்டு ஓகே. ஸோ இதில் வந்து பாருங்கள், நீங்கள் எதில் ரெஃபரன்ஸில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண போகிறீங்க? என்ஐசி. ஓகே, இந்த என்ஐசியை இதில் என்டர் பண்ணியாச்சு. அதுக்கு பிறகு ஃபுல் நேம் இங்கிலீஷில் கொடுங்களா, இங்கிலீஷில் ஃபுல் நேம். அடுத்தது சிங்களத்தில் கொடுக்க தேவையில்ல. ஃபுல் நேம் அப்ளிகேஷன் நீங்கள் ஃபுல் நேமை வந்து தமிழில் கொடுங்க. அதே வந்து நேம் வித் இனிஷியல், உங்கள் இனிஷியலோட நேமை கொடுங்க. அதே மாதிரி சிங்கள, தமிழ், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர். இது சிங்களத்துலேயும் நீங்கள் ஃபுல் நேம் கொடுத்தீங்கன்னு சொன்னால் சரி. என்னென்னா நீங்கள் கூகுளில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி போடலாம். அப்படி கொடுக்கலனாலும் பிரச்சனை இல்லை. ரைட். ப்ரிஃபர் லாங்குவேஜ் என்ன லாங்குவேஜில் கேட்காங்க. வெப்சைட் இருந்தால் வெப்சைட்டை கொடுங்க. உங்களோட சிட்டிசன்ஷிப்பை வந்து நீங்கள் கொடுங்க. அதே மாதிரி சோர்ஸ் ஆஃப் இன்கம் எப்படி இருந்தால் உங்களுக்கு இன்கம் வருது, பிஸ்னஸாக அதை சார்ந்து ஓட்டு சொல்லி. அதே மாதிரி கண்ட்ரி ஆஃப் பர்த், நேஷ்னாலிட்டி, ப்ரிஃபர் மோட் கம்யூனிகேஷன் உங்களை எப்படி அவங்க கம்யூனிகேட் பண்ணணுன்னு சொல்லி கேட்பாங்க. இதில் இமெயில் கொடுங்களா, இமெயிலை கொடுத்து உங்களுடைய ஜிமெயில் அட்ரஸை நீங்கள் கொடுத்துக்கொள்ளுங்க. ஓகேயா? ரைட். இனிஷியலில் எப்படி கொடுக்கணும்னு மேலே சொல்லியிருக்காங்க, அதன்படி நீங்கள் கொடுத்துக்கொள்ளுங்க. அதே மாதிரி உங்களோட ப்ரொஃபஷனல் என்ன, அதே மாதிரி உங்களோட சோர்ஸ் ஆஃப் இன்கம், ப்ரொஃபஷனல், அந்த பிஸ்னஸ்னோடு சொல்லி கொடுத்தீங்கன்னோடு சொன்னால் உங்களுக்கு பிஸ்னஸ் சம்மந்தமான சில டீட்டெயில்ஸ் வந்து கேட்பாங்க. அது சம்மந்தமாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா சரி. அதே மாதிரி பெர்மனன்ட் அட்ரஸ் டீட்டெயில் என்ன, போஸ்டல் கோட் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்கன்னா உங்களோட ஊரில் உங்களோட ஊரை போட்டு நீங்கள் போஸ்டல் கோடை சர்ச் பண்ணி பாருங்கள். ப்ரொவின்ஸ் கொடுங்க. அதே மாதிரி ரெசிடென்சியல் அட்ரஸ். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் பெர்மனன்ட் அட்ரஸ் ஒரு இடம், இப்போ உதாரணத்துக்கு சில ஆட்கள் என்ன செய்வாங்கன்னா அவங்களோட ஊரில் இருந்து வெளியூருக்கு போயிருப்பாங்க. ஓகே, வெளியூருக்கு வேலைக்காக என்னத்துக்கு போய் அங்கே போய் தங்கியிருப்பாங்க. அவங்க வந்து ரெசிடென்ஷியல் அட்ரஸ் கொடுங்க. அதேமாதிரி உங்களை கண்டெக்ட் பண்ணக்கூடிய இது, அதே மாதிரி பேங்க் இன்ஃபர்மேஷன், அதே மாதிரி ஃபேமிலி சம்மந்தமான இன்ஃபர்மேஷன், உங்கள்கிட்ட சைல்டு இருந்தால் அவங்க சம்மந்தமான இன்ஃபர்மேஷன், இந்த பிஸ்னஸ் சம்மந்தமான இன்ஃபர்மேஷன். ஸோ இதில் வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா சரி. ஏதாவது உங்களுக்கு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு தேவைன்னு சொன்னால் நீங்கள் இதில் வந்து என்ன பில்ங்கிறத நீங்கள் இதில் இருந்து அப்லோட் பண்ணிங்கன்னா சரி. ஸோ மற்ற விஷயங்களை நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. பர்பஸ் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் கேட்பாங்க. நீங்கள் பர்பஸ் ஆஃப் டெக்ஸ் பர்பஸ் கொடுங்க. மற்றது வந்து ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் சொல்லணும்னு சொன்னால் கொடுத்து நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்து அடுத்த பேஜுக்கு போனீங்கன்னு சொன்னால் சரி. ஸோ இதில் நான் சொல்ல வந்து இது வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் தான். நீங்கள் இதை கிளியராக ஒரு இடத்துல ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் இது பண்ணிக்கொள்ளுங்க. பட் நீங்கள் எப்படி வரவேணுங்கிற ஒரு விஷயத்தை தான் நான் இதில் சொல்லியிருந்தேன். ஓகே, கூகுளில் போயிட்டு நீங்கள் இதை சர்ச் பண்ணுங்கள். டின் செக் ஆன்லைனோடு சொல்லி இந்த பேஜுக்கு வந்த பிறகு இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ண பிறகு உங்களுக்கு வந்து வெரிஃபை ரெஜிஸ்ட்ரேஷன் வரும். வெரிஃபைல உங்களோட ஐடென்டிட்டியை போடுங்க. ஆல்ரெடி ரெஜிஸ்டர் ஆகியிருந்தால் நீங்கள் ஐலண்ட் ரெவென்யூக்கு போயிட்டு டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு அதை எடுத்துகிட்டு வாங்க. அதை எப்படி கண்டுபிடிக்கிறேன்னா நீங்கள் கூகுளில் போயிட்டு ஐலண்ட் ரெவென்யூ நியர் மீனோடு போட்டிங்கன்னா கூகுளில் இது அட்ரஸ் காட்டும். நீங்கள் அங்கே போய் எடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ஆன்லைனில் அப்படி இல்லைன்னா அது எப்படி காட்டும், நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலை இந்த லிங்க்கில் போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணுங்கன்னு சொல்லி காட்டும். ஸோ அந்த லிங்க்கில் போயிட்டு நீங்கள் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து ஃபில் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களோட ஜிமெயிலுக்கு அந்த டீட்டெயில்ஸ் வருங்க. ஓகேயா? ஸோ இதுதான் கன்செப்ட். ஸோ தேவையானக்கள் எல்லாரும் கட்டாயம் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இதில் எந்த ஒரு பிரச்சனையுமே வரப்போகிறது இல்லை. உங்களுக்கு பிரச்சனை வரப்போகுதுன்னு ஏன் நீங்கள் யோசிக்கிறீங்க? இதில் பிரச்சனைங்கிற ஒரு விஷயம் இல்லை. நம்மகிட்ட இருக்கிற அசட் நம்மளோட எபிலிட்டியாக வந்து இவங்களுக்கு நம்ம இது பண்ணுறோம். நீங்கள் ரெண்டுக்கு சொல்லுங்கள். அந்த டீட்டெயில்ஸை நீங்கள் ஃபுல்லாக இவங்களுக்கு ட்ரான்ஸ்பரண்ட்டாக கொடுத்தீங்கன்னு சொன்னால் சரி. ஓகேயா? ஸோ கட்டாயம் தேவையானக்கள் இது பண்ணுங்கள். எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இது சம்மந்தமான அந்த ரெஜிஸ்ட்ரேஷனில் டைரக்ட் லிங்க் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். கமெண்ட் பண்ணுங்கன்னா உங்களுக்கு டிஎம் பண்ணுவேன். ஓகே, தேங்க்யூ.